போதும்டா, முதுகு வலிக்குதுடா. சரி சரி. போதும்டா, எவ்வளவு நேரம் தள்ளுறது? ஓ, போதும்டா கண்ணா. ஓகே, டைம் ஆச்சு பேபி, வீட்டுக்கு போலாமா? அம்மா மாதிரியே அடம்புடி. அவ்வளவுதான், போதும். நீ போய் கொஞ்ச நேரம் இந்த சறுக்கு மரத்துல விளையாடு போ. ஓகேவா? ஏய் பாத்துமா. நல்லதுதான் சார், இந்த வயசுல இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நல்லதுதான். நீங்க வேற சார். இங்க இருந்து நான் எப்படி வீட்டுக்கு போகணும்னு தெரியுமா? அந்த சைக்கிள் உங்க பொண்ணு தானே? ஆமா சார், அந்த சைக்கிளை நான் வீடு விளையாடி முடிஞ்சதும் நேரா வந்து சைக்கிள்ல ஏறி அப்பா தள்ளுங்க, ஸ்பீடா தள்ளுங்கன்னு கத்துவா. நீங்களும் தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போவீங்க. கரெக்டா? ஆமா சார், இங்க இருந்து 4 மேடு 2 ஏர்பின் பென் தாண்டி என் வீடு முடியல சார். பழகிடும். அபி எல்லாம் இதை விட நிறைய சேட்டை பண்ணுவான். அபி என் பொண்ணு. ஓ, பை தி வே ஐ அம் ரகுராமன். ஹாய் சுதாகர். என்ன பண்றீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். நீங்க? நான் இங்கே குன்னூர் ரோட்ல ஒரு எஸ்டேட் வச்சிருக்கேன். ஓ, இதுக்கு முன்னாடி உங்களை இங்க நான் பார்த்ததே இல்லையே. நான் வாக்கிங் எல்லாம் வரது இல்லை சார். இன்னைக்கு என்ன பார்த்து சைக்கிள் ஓட்டணும்னா தள்ளிக்கிட்ட வந்த பார்க் வந்துடுச்சு. ஊஞ்சலை பார்த்த உடனே ஆடணும்னா இதுங்க எல்லாம் எப்ப என்ன செய்வாங்கன்னு யாருக்கு தெரியுது? குழந்தைங்கன்னா அப்படிதான். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஐயோ, ஆனா ஒண்ணு, இப்ப சலிப்பா இருக்கிற விஷயம் என் வயசுல சந்தோஷமா நினைச்சு பார்க்குற சம்பவம் ஆயிடும். உங்களுக்கு ஒரே பொண்ணா சார்? என்னதான் சேட்டை பண்ணாலும் நம்ம வாழ்க்கையை வரமா மாத்துறது நம்ம குழந்தைங்க தான் இல்லையா சார்? யூ ரைட். ஆனா அவங்க மூலமா நம்ம வாழ்க்கையில வரப்போற உறவுகள், சம்பவங்கள் ஆச்சரியமா இருக்கும். சில நேரம் அதிர்ச்சியாவும் இருக்கும். ஏன் சார் பயமுறுத்துறீங்க? சே, என் அனுபவத்தை சொன்னேன். நீங்களும் சந்திக்க தான் போறீங்க. யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். இல்ல, என்ன மாதிரின்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் உஷாரா இருந்துடுவேன். Where do I start? எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. இன்னும் நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனா இப்பவும் முதலா என் அபிய கையில ஏந்திய நாள் என்னால மறக்கவே முடியாது. ரோஜா பூ நேரத்துல சின்ன சின்ன பாதங்கள். She was so cute. நான் கூட உங்களை மாதிரி தான் சார். இவளுக்கு மொட்டை அடிச்சு காதை குத்தும் போது காதுல இருந்து ரத்தம் வந்துச்சு. அழுதுட்டேன். நீங்க வேற. நான் அபிக்கு காதே குத்தக்கூடாதுன்னு பெரிய தகராறு பண்ணிருக்கேன். ஆனா வளர்ந்த பிறகு ஃபேஷன் சொல்லி ஒரே காதுல 3 இடத்துல குத்திக்கிட்டா. காதுல கூட பரவாயில்ல சார், இப்ப எல்லாம் கண்ட இடத்துல எல்லாம் குத்திக்கிறாங்க. என்ன ரகு, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்டா? இல்ல, நான் கொலை பண்ண வந்திருக்காரு, ரேட் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுங்க பேசுங்க. யாரு சார் இவரு? He is an interesting friend. ரொம்ப வருஷமா தெரியும். பேரு வரதராஜன். ஃப்ரெண்டுங்கிறீங்க, ஏடா கூடமா பேசிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல, அபி சின்ன பொண்ணா இருக்கும் போது குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அது ஒரு யானை நடிச்ச படம். இன்டர்வல்ல அந்த யானைக்கும் சேர்த்து பாப்கார்ன் வேணும்னு அபி ஒரே ரகலை. இவளை எப்படிடா ஹேண்டில் பண்றதுன்னு நினைக்கும் போது இவர் ஃப்ரண்ட் ரோல்ல உட்கார்ந்துருந்தவரு, என்ன ரகு ஃபேமிலியோட படம் பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்டாரு. அந்த கடுப்புல இல்ல என் பொண்ணுக்கு போலியோ டிராப்ஸ் கூட வந்திருக்கேன். அபி ஒரு சிரிப்பு. அதுல இருந்து இவரு இப்படி ஏதாவது ஒரு இடக்குடமா கேள்வி கேட்பாரு, நான் சுவாரஸ்யமா பதில் சொல்லுவேன். அந்த நான் go and share it with Abhi and we have a hearty laugh. மனுஷங்கள தான் எத்தனை வகை இல்ல. So true, so true. ஆனா சார், உங்க வைஃப் சொன்னது கரெக்ட். எப்பவுமே இந்த அம்மாக்களுக்கு இருக்கிற நிதானம் அப்பாக்களுக்கு இல்ல. You're right. அதுவும் என் வைஃப் அனு ரொம்ப ப்ராக்டிக்கல். இன்ஃபேக்ட் அவ நாங்க லவ் பண்ண காலத்துல ரொம்ப இயல்பா இருப்பா. ஓ, நீங்க லவ் மேரேஜா? யா, இட்ஸ் a love marriage. அதாவது சொந்தக்கார பொண்ணு தான். ஆனா இந்த சினிமால வர்ற மாதிரி 2 குடும்பத்துக்கும் ஆகாது. பெரும் பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணமே நடந்தது. கடைசி வரைக்கும் உங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்லையே. இன்ஃபேக்ட் ரொம்ப வருடங்கள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. சில பெருசுங்களாம் அப்படிதான் சார். என்ன பண்றது, நம்மளே பெத்ததுங்களாச்சே. என் உலகம் ரொம்ப சின்னது சுதாகர். இட்ஸ் a small world. என் குடும்பம், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் தான். இப்போ இன்ஃபேக்ட் அவன் தான் என் எஸ்டேட் வேலையெல்லாம் என் கூட பார்த்துக்கிறான். அபி பிறந்த பிறகு அவதான் என் உலகம்னு ஆயிடுச்சு.
நாங்க 2 பேரும் அடிச்ச கூத்துக்கெல்லாம் எல்லையே இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. அபிக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்போதான் என் வாழ்க்கையில முதல் அதிர்ச்சியை சந்திச்சேன். சார், நான் கூட இந்த வருஷம் அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். எப்படிதான் சமாளிக்க போறனோ. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தினம் நானே அவளை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போய் விட ஆரம்பிச்சேன். வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்துச்சு. அவளுக்கு ஹோம்ஒர்க் கற்றுக் கொடுத்ததுல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் என்ன சார், காலைல வாக்கிங் போனவரை காணும் அக்கா தேர்னுக்குது, நீ என்னடா இங்கே உட்காந்து கதை பேசுனுங்கிற? இவரோட பேசிட்டு இருந்தேன். நீ போ, நான் வரேன். நீ எல்லாம் போனா அக்கா என்ன வீட்டில் விடாது சார். அதான் பார்த்துட்டல, இதோ வரேன்னு சொல்லு. போடா. வண்டியை வேணா விட்டு போவா? ஒன்றும் வேண்டாம், நீ போ. சீக்கிரம் வந்துட்டு சார், அக்கா கவலையாகுது. நான் வரேன் சார். இவனும் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். வீட்டு நிர்வாகம்லாம் இவன் தான் பார்த்துக்கிறான். ஹீஸ் அ பார்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலி. என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கிறதுங்கிறது கூட இவனுக்கு தான் தெரியும். இவன் எங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்போ அபிக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஏன் சுதாகர், நம்ம நாட்டில் பல பேர் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க, மூளையே இல்லாமல் இருக்காங்க. பேரே இல்லாமல் ஒருத்தர் இருந்தானே நம்புவீங்களா? அழகு சார். எனக்கு கூட இப்போ பார்க்கும்போது என் அம்மா மாதிரி இருக்கு. உசுரோட இருந்த வரைக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளையை பெற்று கையில கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிழவி கண்ணை மூடிடுச்சு. மனுஷனை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா குழந்தைங்க சொல்லதான் நமக்கு தெரியுது. ஆனா சார், எனக்கு என்னமோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அபி உங்களை மாதிரி இல்லை, உங்க வைஃப் மாதிரி ரொம்ப பிராக்டிக்கல், தைரியசாலி. கரெக்டா? ஆமா. அபி +2 போற வரைக்கும் அவளை ஒரு சின்ன குழந்தையா தான் பார்த்தேன். பட் அவ தான் வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கிறத எனக்கு புரிய வச்சான். வாட்எவர் யூ சே சுதாகர், குழந்தைங்க இந்த வயசுல ஸ்கூலுக்கு போற வரைக்கும் தான் ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் டென்ஷன் தான். ஏன்னா ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, டிவி, சினிமான்னு சொசைட்டி தான் பாதி வளர்க்கும். அடிக்கடி ஏதாவது ஷாக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அபி கூட எனக்கு அப்படி ஒரு ஷாக் கொடுத்தா. ஏன் சார் இப்படி எல்லாமா பேசுவாங்க? இந்த காலத்து குழந்தைங்க இதை விட அதிகமா பேசுவாங்க. நீங்க ஒன்னும் சொல்லலையா? என்ன சொல்ல முடியும் சுதாகர், நம்ம குழந்தைங்க நம்மளை விட புத்திசாலியா இருந்தா அமைதியா பெருமைப்பட்டுக்க வேண்டியது தானே. பட் ஒன் திங், அபி அவ சொன்னபடியே வளர்ந்தா. போட்டுக்கிற துணிலிருந்து படிப்பு வரைக்கும் தனக்கு என்ன தேவைங்கிறதுல தெளிவா இருப்பா. நானும் அவ கூடவே வளர்ந்தேன். அவ காலேஜ் போனப்போ புது வீடு வாங்கினேன், அவளுக்கு பிடிச்ச கார் வாங்கினேன். அதையாச்சும் உடனே வாங்கி கொடுத்தீங்களா இல்ல அதுக்கு சண்டை போடாமையா? நானும் அபியும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி சண்டை போடுவோம், சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுவோம். பட் சந்தோஷமே அதானே. அபியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒன்று சரின்னு தோணுச்சுன்னா அதை செய்வா. அது சரியா தான் இருக்கும். நான் தான் அனாவசியமா பயப்படுவேன். பட் யோசிச்சு பார்க்கும்போது பெருமையா இருக்கும். யூனோ, ஒரு நாள் இப்படிதான் 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப நீங்களும் 2 வருஷம் டெல்லியில போய் செட்டில் ஆயிருப்பீங்களே? இல்ல, நாங்க இங்க தான் இருந்தோம். ஆனா அபி டெல்லிக்கு போன அந்த நாள் அவ ஸ்கூலுக்கு போன முதல் நாள் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை லீவுக்கு வருவா. அவ வரும்போதெல்லாம் நான் கேட்கிற முதல் கேள்வி, அடுத்த லீவ் எப்போ அங்கிருந்தான். 2 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. பட் அட் லாஸ்ட் படிப்பை முடிச்சுட்டு என் அபி திரும்பி வந்துட்டான். நான் இழந்த சந்தோஷம் எல்லாம் ஒரே நாள்ல திரும்பி வந்த மாதிரி இருந்தது எனக்கு. யூசி, நான் எப்பவுமே அபியோட அடுத்த கட்டத்தை பத்தி யோசிச்சதே கிடையாது. பட் அவ ஒரு முடிவோட தான் வந்திருந்தா. சார், நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் தான் எனக்கு அவன் மேல இருந்த பாசமா இல்ல அவ என்னை விட்டு போயிடுவாங்கிற பயமா என்னன்னு சொல்ல தெரியல. யூசி, அபிக்கு ஒவ்வொரு வயசுல ஒன்று பிடிக்கும். பொம்மை பிடிக்கும், சைக்கிள் பிடிக்கும், பைக்கு பிடிக்கும். ஏன் திடீர்னு ஒரு நாள் பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்தா. அவனையும் சேர்த்து எல்லாமே என் வீட்டில் இருக்கு. ஆனா டெல்லிக்கு போயிட்டு வந்து ஜோகியன் ஒருத்தனை பிடிக்கும்னு சொல்றா. நான் சரின்னு சொன்னா அவளே வீட்டில் இருக்க மாட்டா. அதான் எந்த முடிவும் எடுக்க முடியல. கல்யாண நாள் நெருங்க பைத்திய பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். திடீர்னு முழிப்பேன், தனியா உட்காந்துருப்பேன். ஏன் சார்? மாப்பிள்ள நல்ல டைப்பா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலை, இன்னும் என்ன சார் வேணும்? ஒருவேளை மாப்பிள்ளையோட குடும்பம் இல்லையே, மாப்பிள்ளைக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல.
முதல்ல அப்படிதான் நானும் நினைச்சேன். மழை வரும்னு டிவியில ரமணன் சொன்னாரு, ஒரே வெயிலா அடிக்குதே. மிஸ்டர் சுதாகர், பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நான் கிளம்பட்டுமா? என்ன சார் இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அனு காத்துட்டுப்பா, பயப்படுவா. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இப்படி உங்க வீடு வரைக்கும் வந்து மிச்ச கதையும் கேட்கட்டுமா? ஓ, why not? Why not? இல்ல, ராணி. ஆமா, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களே? சே, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போச்சு. ஓகே சார், நிஜமாவே உங்க மாப்பிள்ள ரொம்ப கிரேட் சார். உண்மைதான். நாம எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே இல்லை. புரிஞ்சுக்கிட்டதா தப்பா நினைச்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் நான் என் அனுவையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் ஏன் அப்படி சிரிச்சேன்னு எனக்கு தெரியல. ஏனோ ஒரு பெண் குழந்தைய பெத்து உயிரா வளர்த்து அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து பிரியறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அது என்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். காஃபி. தேங்க்யூமா. ஜஸ்பீர் கவுர். சுதாகர். Hi. ஆனா இப்போ ஜஸ்பீர் கவுர் இல்ல, ஜஸ்பீர் ரவி. ஓ, என்ன இன்னும் பொண்ணு புராண முடியலையா? எனக்கு என்னமோ குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை விட இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் அதிகமா இருக்கு. குழந்தைய பார்க்கில் விளையாட வந்தேன். மறுபடியும் அவன் சைக்கிளை தள்ளிக்கிட்ட வீட்டுக்கு போகணும். வீடு கிட்டதான், ஆனா நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இல்லையா சார்? யோசிச்சு பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அப்பாவும் கூடவே பிறக்கிறான். ஆனா என்ன, குழந்தைங்க கிட்டன்னு வளர்ந்துருவாங்க. சில அப்பாக்கள் வளரவே மாட்டாங்க, குழந்தையாவே இருந்துருவாங்க. நீங்க இன்னும் குழந்தையாவா சார் இருக்கீங்க? வாழ்க்கையில எல்லாருமே பாசமா இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், அதுல இந்த பக்குவமா விடுபடுறது இன்னொரு ஸ்டேஜ். நான் தெளிவா இருக்கேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அப்பா கிட்ட வந்தாச்சு. சார், அப்படியே நம்ம அபிமாமதே பந்து சார். என்ன சேட்டன்றீங்க? டீ குடிக்கிறீங்களா? எஸ்டிடி அபியா தான் இருக்கும். வாங்க. 1 minute. ஏக்கா, அங்க குளிர் எப்படிக்குதுன்னு கேளுங்க.